இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வு புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாளிலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய செய்தி என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது? நேற்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் செவிமடுக்கின்ற பொழுது, மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்தை நறுமண தைலத்தினால் தூய்மைப்படுத்தி அவருடைய பாதத்துக்கு முத்தம் கொடுக்கிறாள், தன்னுடைய பாவம் நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனால் யூதாஸ் காரியோத்து அதை விற்று பணமாக்கி அதை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று தவறான சிந்தனைகளோடு நல்ல ஒரு சிந்தனைகளை மக்கள் மத்தியிலே கொடுப்பதை போல காட்டியதுதான் நேற்றைய நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் ஏறக்குறைய 2 மனநிலையில் தான் இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உச்சக்கட்ட பாடுகளின் மரணத்தை நெருங்கக்கூடிய தருணம். இரவு உணவின் பொழுது தன் சீடர்களின் பாதங்களை கழுவிய பிறகு தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற மனவேதனையை கொட்டி தீர்க்கிறார் இயேசு. இதோ நான் பாடுகள் படக்கூடிய நேரம் நெருங்கி வந்து விட்டது, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசு பகிரங்கமாக அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆனால் யார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எனவேதான் இயேசு இறுதியாக இந்நற்செய்தி வாசகத்தில் யூதாஸ் காரியோத்துக்கு அப்பத்துண்டை தொய்த்து கொடுக்கின்ற பொழுது, நீர் செய்ய வேண்டிய காரியத்தை உடனடியாக செய் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த நேரத்தில் கூட சீடர்கள் மனநிலை அவர் பணப்பையை வைத்திருப்பதினாலும் கணக்குகளை பார்த்து கொண்டிருப்பதினால் ஒருவேளை வேறு ஒரு வேலைக்காக இயேசு அவரை அனுப்புகிறாரோ என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே யோவான் நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவனொருவன் பாவத்தில் விழுகிறானோ அவனுக்கு தன்னுடைய சொல்லினால் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் என்பதைத்தான் நம்மால் காண முடிகிறது. யூதாஸ் காரியோத்து உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அது ஒரு தடையாக நிறுத்தி இயேசு அங்கே அவனுக்கு நினைவுபடுத்துகிறார், நீ செய்யக்கூடிய காரியம் தவறான காரியம், உன்னுடைய செயல்பாடுகளிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொள் என்று இயேசு அவனுக்கு அங்கே அழகாக சொல்லுகிறார். ஆனால் அவன் மனம் மாறியவனாக தெரியவில்லை. மாறாக இறுகிய உள்ளத்தோடு, இறுகிய இதயத்தோடு, குறுகிய மனப்பான்மையோடு உள்ளத்தின் ஆழத்திலே இருளை ஏற்றுக்கொண்டு வெளியேறி செல்லுகிறான் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக. 2வது மனநிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் மரணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எந்த நேரத்தில் உன்னோடு பயணிப்பேன் என்று. இயேசு மீண்டுமா யூதாஸ் காரியோத்துக்கு எந்த அளவிற்கு வெளிப்படுத்தினாரோ அதே போல இங்கே பேதுருவுக்கும் வெளிப்படுத்துகிறார். இன்று இரவே சேவல் கூவதற்கு முன்னதாக நீர் என்னை மறுதலிப்பாய் என்று. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே குறிப்பாக தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கின்ற புனித வாரத்தில் இந்த 2 மனநிலைகளை கொண்ட யூதாஸ் காரியோத்து, பேதுரு இவர்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் இந்த தவக்காலம் முழுவதுமாக நம் பயணம் எப்படிப்பட்டதாக இருந்தது, நாம் எப்படிப்பட்ட பயணத்தோடு இந்த தவக்காலத்தை நாம் ஆரம்பித்தோம், இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். யூதாஸ் காரியத்தை போல நம்முடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் உலகு சார்ந்தது, பொருளாதாரத்தை சார்ந்தது, கடவுளை ஒருபொழுதும் நினைக்காமல் இந்த உலகத்தையே நோக்கி பயணித்து கொண்டிருந்தும் இயேசு நமக்கு பலவிதமான வழிகளிலே நம்முடைய முதியவர்கள், அறிமுகமானவர்கள் பலருடைய வார்த்தைகள் வழியாக நமக்கு அத்தனை அறைகூவல்களை கொடுத்தும் ஏற்றுக்கொள்ளாமல் பயணித்து கொண்டிருக்கின்றோமா? இங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று இரவே சேவல் கூவதற்கு முன்னதாக நீர் என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லுகின்ற பொழுது, அறிந்தும் அறியாமலும் தன் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த பிறகு உள்ளம் நொறுங்கியவராக, உடைந்தவராக, மனவேதனைப்பட்டவராக அங்கே மனவேதனைப்பட்டு இயேசுடன் திரும்பி வருகிறார். எனவே இன்றைய நாளில் இந்த தவக்காலத்தின் குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இயேசு என்று சொல்லுகின்ற செய்தி தான், உங்கள் இதயங்களை கடினப்படுத்தி அதை மிகவும் 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 இருளாக்க கொண்டு உங்களுடைய வாழ்வை முழுவதுமாக அழித்து கொள்ளாமல் மனம் மாறியவர்களாக என்னை நோக்கி நீங்கள் பயணித்து வாருங்கள் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார்.
யூதாஸ் காரியோத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனம் மாறி வராமல் முழுவதுமாக தன்னை அழித்து கொண்டான். ஆனால் பேதுரு மனம் மாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் தன்னை அர்ப்பணித்து விட்டார். இங்கே திருந்தாமல் தற்கொலை செய்து கொண்டான். திருந்தி பேதுரு இயேசுவை நோக்கி வந்திருக்கிறார். இந்த தவ காலத்திலே, குறிப்பாக பாஸ்க காலத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை முழுவதுமாக அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, இயேசுவினுடைய அன்பின் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாக இயேசுவின் பின்னே நாம் அனைவரும் பயணிக்க ஆரம்பித்தோம் என்றால், இந்த ஆண்டு, இந்த தவக்காலம், இந்த புனித வாரம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்படி இயேசுடைய வார்த்தைகளை ஏற்றவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.